காராமணி சுண்டல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. நம்ம முதல் நாள் நைட்டே வந்து காராமணி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். மறுநாள் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஒரு 6, 7 பல் பூண்டு போட்டு அது கூட சோம்பையும் போட்டு நல்லா தட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காராமணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து உப்பையும் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பூண்டு சோம்பையும் போட்டுட்டு கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கிளறிடலாங்க. கிளறி இறக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான காராமணி சுண்டல் ரெடிங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி யாருனா செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே செஞ்சு கொடுக்கலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.